வணக்கம் சன்மார்க்க மெய்யுறவுகளே. வள்ளலாருடைய கொள்கைகள் மெல்ல 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 சாகடிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. அதனுடைய புனிதம் கெடுக்கப்படுகிறது. யார் சன்மார்க்க கொடியை ஏற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு கூட வடலூரிலே இல்லை. அசைவம் உண்பவர்களை எல்லாம் அழைத்து அவர் எத்தகைய சிறப்புடையவராக இருந்தாலும் அவர் அருகதையற்றவர் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தை கண்விழித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற ஒருவரேனும் கருவால் நையுறாது கயிர் உயிர் உடம்பை கடிந்து உண்ணும் கருத்தலேல் என் குருவானை எனது சிவ கொழுந்தானை ஞானி எனக் குரலானேன் என்று வள்ளல் பெருமான் அடையாளப்படுத்துகிறார் அருட்பாவில். அவர்கள் ஞானத்தன்மை அற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார். புலால் உண்ணலாம் என்கின்ற சிந்தனையுடையவர்கள். அவர்களை அழைத்து வள்ளலாருடைய கொள்கைகள் இப்பொழுது சிதைக்கப்படுகிறது. வள்ளலார் பிறந்த நாளில் அவர்கள் கொடியேற்றுவது என்பது சன்மார்க்க உலகத்திற்கு அவப்பெயரை தேடி தந்திருக்கின்றது. அதற்கு சில சன்மார்க்க அன்பர்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள், அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், சன்மார்க்கத்தை விற்று கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு பெருமைப்பாடு கிடைக்கின்றது என்பதற்காக, எனக்கு புகழ் கிடைக்கின்றது என்பதற்காக சன்மார்க்க கொள்கைகள் இன்று அரசாங்கத்திடம் அடகு வைக்கப்படுகிறது, ஊமையாகிவிட்டது என்பதை எண்ணுகின்ற பொழுது வேதனை அடைகிறேன். என்று மாறுமோ வள்ளலாருடைய அந்த இயற்கை சித்தாந்தம், இறை சித்தாந்தம் என்பதை கூறி வேதனை அடைகிறேன். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே, அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே, அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே. அஞ்சலில்லார் நாம் வருந்திரில்ல போதே, அஞ்சலின்பார் இதோ அம்பலத்திருக்கின்றார். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே.